எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 4 அமைப்புகளை அறிவேன். இந்த கட்டகத்தோட தொடக்கத்துல கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலை வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வேன் 1. தாவி எண்ணுதல். இந்த செயல்பாட்டுல அரும்புநிலை மாணவர்கள் தாவி எண்ணுவதை புரிந்து தொடர்ந்து உருவாக்குவாங்க. எப்படின்னா 1 முதல் 20 வரையிலான எண்கோட்டில் ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப மாணவர்கள் தாவி குதித்து செல்லணும். பிறகு கரும்பலகையில் வரையப்பட்ட எண்கோட்டில் தான் எவ்வாறு தாவி சென்றோம் என்பதை அம்புக்குறியிட்டு காட்டணும். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் கலந்துரையாடலை மேற்கொண்டு எண்களை தாவி எண்ணுவதை அறியச் செய்யணும். மொட்டுநிலை மாணவர்களுக்கு எண் அமைப்புகளை அறிந்து கொள்ளும் விதமா மாயாஜால மாதுளை கதையானது கொடுக்கப்பட்டிருக்கு. மலர்நிலை மாணவர்கள் கூட்டுவதால் ஏற்படும் அமைப்புகளை அறிந்து கொள்வாங்க. எப்படின்னா, ஒரு கணக்கில் எண்கள் மாறினால் கிடைக்கும் விடை மாறுமா எனக் கேட்டு மாணவர்களின் பதிலை பெறணும். பிறகு சில கணக்குகளை கரும்பலகையில் எழுதி அது தொடர்பான வினாக்களை கேட்டு மாணவர்களை விடையளிக்கச் செய்யணும். உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு குறிப்புகளை கூறி விடையளிக்க ஆசிரியர் வழிகாட்டணும். பிறகு ஓர் எண்ணை கூறி அந்த எண் விடையாக வருமாறு சில கணக்குகளை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும். இறுதியா ஒரே விடை கொண்ட வெவ்வேறு கூட்டல் கூற்றுகளில் ஓர் எண் எந்த எண்ணிக்கையில் அதிகரிக்கிறதோ அதே எண்ணிக்கையில் மற்றொரு எண் குறைவதாலேயோ கூட்டற்பலன் மாறாது என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும்.